ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இட்ஸ் பீன் ஸோ லாங். நான் வீடியோ போட்டு ஒரு லாங்கஸ்ட் பிரேக் எடுத்தாச்சு மக்களே. இனிமேல் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போட போகிறேன். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியுது, புரியுது. ஆனால் நான் மோட்டிவேஷனோட கன்சிஸ்டண்ட்டாக போட போகிறேன் மக்களே. அதுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும். மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் டேல்ஸ் ஆஃப் பின்னலம். இன்றைக்கி நம்ம ஒரு வீக்கெண்ட் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நான் மார்ச் எடுத்தேன். அதே மாதிரி நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன், பட் எடிட் பண்ணணும். என்ன மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, கம்மிங் டு த வீடியோ. காலையிலேயே ஒரு கொட்டேஷன் அனுப்ப வேண்டியிருந்தது. ஸோ அதுக்கு தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி சாட்டர்டேனால ஹேர் வாஷ் டே. அதான் முடிய பவர் பேன் வச்சு போட்டுருக்கேன். நீங்கள் யாரும் பார்த்து பயந்துட வேணாம். ஸோ நம்ம கொட்டேஷன் அனுப்பிட்டு போய் குளிச்சுட்டு வந்துடலாம். நம்ம ஸ்கின் கேர் எப்பவும் சிம்பிள் தாங்க. டெய்லி ஆலோவேரா மட்டும்தான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவேன். வேறு எந்த ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் ஸ்கின் கேர் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு லிஸ்ட் வச்சுருக்கேன். ஒன்றா நம்ம வாங்குவோம். அப்படியே ஸ்கின் கேர் முடிச்சுட்டு சாப்பிட வந்துட்டேன். இன்றைக்கி நானும் என் அக்கா மட்டும்தான் வீட்டில் இருக்கோம். எல்லோரும் வெளியில் போயிருக்காங்க. அதனால தான் முட்டையில் விளையாடி நிற்கும். அம்மா போகும்போதே சமையல் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. சிக்கன் லெக் சூப் அண்ட் ஆம்லேட். ஸோ கடன்னு சாப்பிட்டு ஆர்டர் பண்ண போயாச்சு. இன்றைக்கி அர்ஜென்ட் ஆர்டர் ஒன்று இருக்குது. ரெகுலர் கஸ்டமர், ஸோ நோ சொல்ல முடியல. நேற்று ஈவினிங் கால் பண்ணி சன்ஃப்ளவர் கிச்சன் வேணும்னு கேட்டாங்க. ஸோ நானும் ஓகே சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுதான் என் ரிசல்ட். உங்களுக்கும் இதே மாதிரி ஆர்டர் பண்ணணுன்னா என் இன்ஸ்டா ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய ஐடி. என்னால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்க முடியல, பிகினர் அக்கௌண்ட்னால. அதனால தான். ஸோ ஆர்டர்லாம் முடிச்சுட்டு நம்ம ஐவியை கொஞ்சம் போயாச்சு. டெய்லி ஒரு அட்டண்டன்ஸ் போடலைன்னா மைண்டே ஓடாது நமக்கு. ஷீ இஸ் மை மென்டல் பீஸ். நம்ம ஐவியோட ப்ரெக்னென்சி வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். யாருக்கெல்லாம் வேணுமோ ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அவளை குழந்த மாதிரி ஆட்டினா தான் அவளுக்கு இல்லை, எனக்கு பிடிக்கும். மேடம் என் செம்ம கோவமாக இருக்காங்க பாருங்கள். ஸோ அவளை கொஞ்சிட்டு அப்படியே சன்செட்டும் பார்த்துட்டு அப்படியே இந்த நாள் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் டே அண்ட் டேட்டை மாற்றினாதான் நாளே ஓடுற மாதிரி இருக்கும். இல்லை நான் ஒரு மாதிரி இருக்கும். ஸ்டூடியோக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு டேட் அண்ட் டே சேஞ்ச் பண்ணிவிடுவேன். ஸோ மார்னிங்கே டிஃபன் சாப்பிட்டுன்னு இந்த ஃப்ரேமை ஃபினிஷ் பண்ணின்னு இருக்கேன். இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த ஃப்ரேமை டெலிவரி பண்ண போகிறோம். ஸோ ஃபினிஷிங் டச்சஸ் மட்டும் இருக்குது, அதை முடிச்சிடலாம். அப்புறம் இன்றைக்கி வெளியில் போகிறோண்டி ஐவிக்கு ஒரு மெசேஜை போட்டுட்டு அவளுக்கு பாய் சொல்லிவிட்டு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேடமுக்கு பசியில் கத்தினுக்காங்க. அவளுக்கு சாப்பாடு போட்டுட்டு போய் பார்த்தா நான் இன்னும் இந்த ஃப்ரேமுக்கு பீட்ஸ் வச்சு முடிக்கல மக்களே. ஐயோன்னு ஆகிடுச்சு. அம்மா வேறு கிளம்புன்னு சொல்லின்னு இருந்தாங்க, ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகிடுச்சுன்னு. நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து கடன்னு இதை ஃபினிஷ் பண்ணின்னு இருந்தேன். ஃபைனல் அவுட்புட் காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அப்புறம் ஃபாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி சன்செட் செம்மையாக இருந்துச்சு. ட்ராவலிங்லேயே எடுக்கலான்னு பார்த்தேன்.
எனக்கு சன்செட்னால் அவ்வளோ பிடிக்கும். ஆனால் நம்ம ரோடு விடுவேனா நான் அப்படின்னு இருந்துச்சு. சரின்னு வெண்ணிக்கு போன உடனே இவங்க எல்லாரையும் உள்ளே போக சொல்லிவிட்டு நான் சன்செட் வீடியோவை எடுத்துன்னு இருந்தேன். ஃபங்க்ஷனுக்கு வந்த உடனே தான் தெரியுது நாங்கள் தான் முதல் ஆளாக வந்திருக்கோன்னு. எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டோட பேத்தியோட பர்த்டே ஃபங்க்ஷன். ஸோ 7 மணி ஃபங்க்ஷன் 6 மணின்னு சொல்லி என்னை 4 மணிலேருந்து கிளம்ப வச்சிட்டாங்க. முதலையே சொல்லியிருந்தா நான் அந்த ஃப்ரேமெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணியிருப்பேன். என்கிட்டேருந்து எப்படி வேலை வாங்கணும்னு என் ஃபேமிலிக்கே தெரிஞ்சிருக்கு. அப்புறம் என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம்னு வெல்கம் ட்ரிங்கை குடிச்சிட்டு ஃபங்க்ஷனை வேடிக்கை பார்த்துன்னு இருந்தோம். நான் செஞ்ச ஃப்ரேமை நானே போய் அங்கே மாட்டிட்டேன். க்யூட்டாக இருக்குல்ல? அது என்னன்னு தெரிலங்க, நம்ம க்ரோஷே செஞ்ச ப்ராடக்ட்ஸை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நானாக பண்ணுன்னு பார்த்துனே இருப்பேன் நான். ஸோ ஃபங்க்ஷன் நாளில் நிறைய குட்டீஸ் வந்திருந்தாங்கப்பா. ஒரே ஜாலியாக போயிருந்துச்சு. எனக்கு குட்டீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட இருக்கும்போது டைம் போகிறதே தெரியாது. ஸோ அப்புறம் என்ன மக்களே, சாப்பிட்டதெல்லாம் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் நிறைய பேர் என்னை சுற்றி இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஷை ஆகிடுச்சு. ஸோ அப்படியே குழந்தையோட விளையாடிட்டு பேசிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் vlogல சந்திக்கிற மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய crochet and art related vlogs are coming. Until then, stay stitched, stay inspired. Renuka signing off.